அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. திரைப்பட நடிகர் ரவி மோகனை பிரிய மூன்றாவது நபர்தான் காரணம் என்று அவருடைய மனைவி ஆர்த்தி தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரவி மோகனை பிரிவதற்கு வெளியிலிருந்து வந்த மூன்றாவது நபர்தான் காரணம் என்று அவரது மனைவி ஆர்த்தி அவர் மீது குற்றம் சுமத்தியிருக்கிறார். ரவி மோகனை பிரிய முக்கிய காரணமாக இருந்தது ஒரு மூன்றாவது நபர்தான் என்கிற தகவலை தற்பொழுது ஆர்த்தி தெரிவித்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ரவிமோகனை பிரிவதற்கு மூன்றாவது நபர் தான் காரணம் என்று ஆர்த்தி குறிப்பிடுகிறார். அந்த மூன்றாவது நபர் யார் என்கிற விவரம் தெரிகிறதா? விவரமாக சொல்லுங்க. வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் நடிகர் ரவிமோகன். அவர் தற்பொழுது அடுத்தடுத்த படங்களை நடித்து வருகிறார். இந்த நிலையில் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக தற்போது அந்த வழக்கானது விவாத வழக்கானது நீதிமன்றம் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நடிகர் ரவிமோகனும் ஒரு தோழியுமான கெனிஷாவும் இணைந்து ஜோடியாக நடைபெற்ற ஒரு தயாரிப்பாளர் திருமண விழாவில் கலந்து கொண்டனர். இந்த இருவரும் ஜோடியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை பார்த்த ஆர்த்தி காட்டமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ரவிமோகனை மிகவும் காட்டமாக அந்த அறிக்கையில் அவருக்கு திட்டி அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதனை அடுத்து ரவிமோகனும் தனது சார்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் எனது வாழ்வில் ஒளியாக வந்தவர் கெனிஷா என்று குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமின்றி தனது உள்ள நியாயங்களை அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கைக்கு பதில் தரும் விதமாக தயாரிப்பாளரும் ஆர்த்தியின் அம்மாவும் ஆகிய சுஜாதா விஜயகுமார் ஒரு அறிக்கை ஒன்றை அறிவித்திருந்தார். அந்த அறிக்கையில் ரவிமோகனை குறித்தும் காட்டமாக விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் ரவிமோகனை பற்றி நான் எடுத்த படங்களில் 100 கோடிக்கு மேல் அதிகமாக தற்பொழுது பைனான்சியல் பணம் வாங்கி வட்டி கட்டிக் கொண்டீர்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்திருந்தார். உங்களை நாங்கள் கதாநாயகம் பார்க்கின்ற மனம் நீங்கள் இந்த போது தனிகளால் உங்களது கதாநாயக துன்பத்தை தரம் தட்டிக் கொள்ளாதீர்கள் என்றும் கடுமையாக ரவிமோகனை விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது ஆர்த்தி ரவி மீண்டும் ஒரு அறிக்கை ஒன்றை தனது சமூக வலைதளத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தாங்கள் பிரிய மூன்றாவது நபரே காரணம் என்று அந்த ஆர்த்தி அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறார். அதாவது தாங்கள் வாழ்வில் பிரிவதற்கு வெளியிலிருந்து வந்த மூன்றாவது நபரான கெனிஷா தான் காரணம் என்று அந்த அறிக்கையில் காட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி எங்கள் பிரிவுக்கு எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று காரணமல்ல, வெளியிலிருந்து வந்த மூன்றாவது நபர் தான் காரணம் என்றும் உங்கள் வாழ்வில் ஒளியான அறியப்பட்டவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்திருக்கிறார் என்றும் அந்த அறிக்கையில் காட்டமாக ஆர்த்தி ரவியாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அந்த நபர் சட்டப்படி விவாத அவர்களை நாங்கள் தாக்கத்தின் முன்பே அவரது ரவிமோகன் வாழ்வில் வந்துள்ளார் என்றும் இது வெறும் குற்றச்சாட்டு அல்ல, போதிய ஆதாரங்களுடன் இதை கூறுகிறேன் என்றும் ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். ரவிமோகன் வெறும் பகுதியில் செல்லவில்லை என்றும் செல்லும் பொழுது 5 கோடி மதிப்புள்ள காரை எடுத்து சென்று விட்டார் என்றும் அந்த அறிக்கையில் அவர் காட்டமாக பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.